அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை இஸ்லாத்தின் படியாக கூறும்போது இப்படி நாம் கூறுகின்றோம். ஆனால் அறிவியல் படி மனிதன் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை மனிதன் வெவ்வேறு வழிபாடுகளையும் வெவ்வேறு முறையாகவும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றான். அதாவது சிவிலைசேஷன் என்று நாம் படித்திருக்கின்றோம். அதாவது சமூகத்தில் மனிதர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள், ஒவ்வொரு சமுதாயமாக இருந்தார்கள். அதை தான் சிவிலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம். மனிதர்கள் வெவ்வேறு விதமான வழிபாடுகளை வெவ்வேறு சாமிகளை வழிபட்டு கொண்டு வெவ்வேறு விதமாக உணவுகளை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்படியாக பார்த்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான மனிதனாக இருக்கின்றான். அதாவது மனிதனுக்கு ஒரு கோட்பாடு கிடையாது. வாழ்க்கையில் பாவங்களையும் செய்து கொண்டு வாழ்கின்றான். அதாவது அல்லாஹ் இதெல்லாம் இஸ்லாத்தின் மூலமாக சரி செய்வதற்காக, அதாவது ஒவ்வொரு சமுதாயம், அதாவது லூத் சமுதாயம் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இஸ்ராயில் சமுதாயம், அதாவது இஸ்ரேலர்கள் வாழ்ந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ரோம் எப்படி இருந்தது, அரேபியர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் பல சமூகத்தை பற்றி பல வரலாற்று சம்பவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இப்படி நாம் பார்க்கும்போது மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனப்பான்மையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் திருத்துவதற்காக தான் நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பினான், இவர்களை கொண்டு இந்த மனிதர்களை திருத்துவதற்காக. ஆனால் மனிதர்கள் திருந்திய பாடு இல்லை. மனிதர்கள் அவர்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப பணத்தை சம்பாதித்து கொண்டும் உணவை அருந்தி கொண்டும் இறைவனுடைய பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் தற்போது வாழ்கின்ற அந்த சமூகத்தில் நாம் மிகவும் கீழ்த்தங்கி இருக்கின்றோம். இதனை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய இந்த இஸ்லாத்தை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். ஆமீன்.